சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னை எழிலகம் முன்பு போராடுவதற்கு வருகை தந்த இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து இருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சென்னை எழிலகம் முன்பு போராட முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் நமது செய்தியாளர் பாவேந்தர். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். ஊதிய முரண்பாடுகளை கலைக்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 3 தினங்களாக போராடி வந்த சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இன்று 4வது நாளாக பல்லாயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்து இன்று போராட்டத்திற்காக வந்திருந்தார்கள். இன்று போராடுவதற்கான இடம் டிபிஐ மற்றும் எழிலகத்தில் கூறப்பட்டிருந்த நிலையில தற்போது எழிலகத்திற்கு போராட வந்த போராட்ட குழுவை காவல்துறையினர் வரும் வழியிலே கைது செய்து வந்தனர். போராட்டக்காரர்கள் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தற்போது காமராஜர் சாலையில போராட்டத்திற்காக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த போராட்டத்திற்கான முழு தீர்வு சமவேலைக்கு சம ஊதியம் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி தான் போராடிட்டு இருக்காங்க. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையில தான் ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இவர்களை பேச்சுவார்த்தைக்காக கூட்டு பேசும்போது அரசுடன் அந்த பேச்சுவார்த்தை முற்றிலுமாக தோல்வி அடைந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது 3 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இவர்களை காவலர்கள் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக தூக்கி செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இந்த போராட்டத்துல 100கணக்கான மகளிரும் கலந்துகிட்டு இருக்காங்க. 100கணக்கான மகளிரையும் குண்டுக்கட்டாக தூக்கி செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இந்த போராட்டத்துல குண்டுக்கட்டாக தூக்கி செல்லும் போது ஆசிரியர் ஒருவர் மயக்கம் அடைந்த நிலையில இருக்கிறாரு. அவருக்கு முதலுதவி அளிப்பதற்காக எந்த ஒரு மருத்துவரும் இங்க வராத சூழல் என்பது பார்க்க முடிகிறது. இந்த போராட்ட காலத்துல முழுக்க காவலர்கள் போராட்டக்காரர்களை ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு மனிதாபிமான அடிப்படையில நடத்தப்படாமல் குண்டுக்கட்டாக சட்டையை பிடித்து இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து போராட்டக்காரர்களை வன்முறைக்கு தூண்டக்கூடிய செயலில் காவல்துறை ஈடுபடுவதாக போராட்டக்காரர்கள் தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த போராட்டத்திற்கான மிக முக்கியமான தீர்வு என்றால் அரசு இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை பல கட்டங்களாக தங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்றும் கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய நபர்களை இவர்களை அழைத்து வைப்பதற்கான மண்டபங்கள் கிடைக்காததுனால இவர்களை பேருந்திலேயே ஒரு நாள் முழுவதும் சுற்றி வருவதாகவும் கழிப்பட வசதிக்கு கூட பேருந்தை நிறுத்த விடாமல் இருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துல எண்ணற்ற பெண்களும் கலந்து கொண்டு இருப்பதனால நடைமுறை சிக்கல் அவர்களுடைய இயற்கை உபாதைகளை வெளியேற்றுவதற்கான அனுமதியும் இந்த காவல்துறை அனுமதிக்காம போராட்டக்காரர்களை ஒரு அடிமைத்தனத்துல இழுத்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. எனவே இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தமிழகத்தில் தொடர் போராட்டத்தை நடத்த இருப்பதாக இவர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். லைவ் போயிடலாமா? சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டம் நடத்த முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். போராட முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
சென்னை எழிலகம் நோக்கி பேரணியாக வந்த ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கின்றனர் போலீசார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனால் காமராஜர் சாலை ஸ்தம்பித்திருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டம் நடத்த முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சில ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டம் நடத்த முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேலும் இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாவேந்தர். பாவேந்தர், விவரங்களை வழங்கலாம். சம வேலைக்கு சம ஊதியம் என்கின்ற அடிப்படையில் கடந்த 4 நாட்களாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இன்று எழிலகத்தில் போராட வந்த போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது போராட்டக்காரர்கள் கோபமடைந்து தற்போது காமராஜர் சாலையில் போராட்டக்காரர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இவங்க 4 நாள் கோரிக்கையானது சம வேலைக்கு சம ஊதியம், அதனை வலியுறுத்தி தான் இவங்க போராடிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இவர்களுடைய கோரிக்கை அனைத்து நிறைவேற்றப்படும், அதனால தாங்கள் அனைத்தையுமே சரி செய்யப்படும் என்கின்ற தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் அது எதுவுமே நடக்காததுனால இவர் போராட்டக்காரர்கள் கடந்த 4.5 ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகளிர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். தொடர்ந்து இந்த பகுதிகளில் போராடிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம்? நாங்கள் இடைநிலை ஆசிரியர்கள் 2009க்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களை ஒரு நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு வேறு சம்பளமும் அதுக்கு அடுத்த நாள் வேறு சம்பளமும் கொடுக்குறாங்க. நீங்களே யோசிங்க, ஒரு வீடு கட்டுறோம், கொத்தனாருக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாயும் இன்னொரு கொத்தனாருக்கு 300 ரூபாயும் கொடுத்தா வாங்கிட்டு போவாங்களா? நாங்களும் அவங்க அரசாங்கம் கொடுக்குற எல்லா பணியும் நாங்கள் கரெக்டாக தான் செய்கிறோம். எங்கள் நியாயமான கோரிக்கையை கேட்கற கூட இங்கே யாருமே இல்லை. ஒரு உட்காந்து போராடுறதுக்கு இடமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டிபிஐ தான் எங்களோடது, அங்கேயும் முற்றுகையிட்டு பார்த்தோம். சிஓ ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸும் எல்லா பக்கம் போயிட்டோம். சம வேலைக்கு சம ஊதியம் இந்த ஒற்றை கோரிக்கை தான். உயிரே போனாலும் நாங்கள் இதை வாங்காம விட மாட்டோம். இது உங்களுக்கு தன்மான பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. அது எப்படி ஒரே வீட்டில் இருக்க ஒரு குழந்தைய ஒரு மாதிரி இன்னொரு குழந்தைய ஒரே மாதிரியும் பார்த்தா முடியுமாங்க? இப்போ ஒரே வேலை தான் பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு 10,000 ரூபாயும் அவங்களுக்கு 7,000 ரூபாயும் சம்பளம் கொடுத்தா வாங்குவீங்களா? 3000 ரூபாய் வித்தியாசத்துக்கே சொல்றீங்க. போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் உங்களை எப்படி நடத்துறாங்க? அராஜகம் தான் பண்றாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்று ஊதிய முரண்பாடுகளை கலைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஒருத்தவங்களை கேட்கலாம். இப்ப போராட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? காவல்துறை உங்களை எப்படி நடத்துறாங்க? காவல்துறை ரொம்ப கேவலமா நடத்துறாங்க சார். நாங்க எல்லாம் எல்லாரும் மனுஷங்க தான் சார். நல்ல உணர்வுகளோட நாங்க நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு சென்ஸ் இருக்கு சார். நாங்க எல்லாம் படிச்சவங்க. ஒரு வார்த்தை சொன்னாலே குழந்தைங்க கிட்ட 5 வயது குழந்தைங்க கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் சார் இங்கே கேக்குறோம். ஆனா எங்களை புரிஞ்சிக்காம எங்களுடைய ஆண் ஆசிரியர்களை ரொம்ப அதிகாரமா அரை நிர்வாணப்படுத்தி பஸ் கீழே விழுறாங்க சார். ஆசிரியர் போராட்டத்திற்கு ஆதரவாக மாணவர் ஒருத்தர் போராட்டத்திற்கு வந்திருக்காங்க. மாணவரை இங்கிருந்து காவலர்கள் விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம மாணவர்களை மிரட்டக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஆசிரியர்கள் நூற்றுக்கணக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழல்ல மாணவர்கள் இந்த பகுதிகளில் மாணவர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்க வந்தேன் சார். வாங்க வந்த இடத்துல ஃபோனை பிடிங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்றி பஸ்ஸில் ஏற்றினா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர் இது பண்ணதால விட்டுருக்காங்க வெளியே. இப்போ ஃபோனை இது வாங்கிட்டு இருக்காங்க சார். தொடர்ந்து என்ன நடந்துச்சு, எதனால ஏற்றுனாங்க சார்? நான் ஐடி கார்டு வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெளியே வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே எங்கள் ப்ரொஃபஸர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னென்னு பார்க்க வந்தா எல்லா போலீஸ்காரங்க வண்டியில் ஏற்றுறாங்க. வண்டி ஏற்றா அங்கே இருக்க ப்ரொஃபஸர் என்ன ஸ்டூடெண்ட் வெளியே வரும்னு சொல்லி இப்போ வெளியே அமிச்சு கூட
ராகிங் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோனை வாங்கிட்டு ஃபோனை கொடுத்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கிளியர் பண்ண சொல்லி என்னோட தனிநபர் உரிமையை வந்து மீற பார்க்குறாங்க சார். எங்கள் பேராசிரியர் வந்து போராட இத்தனால பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி ஒன்றும் பண்ணாமல் நான் வந்து ஸ்டூடெண்ட் நான் படிக்க வேணாமா சார், நான் காலேஜ் படிக்க நல்ல பேராசிரியர் இருக்கும் சார் காலேஜில். அப்படி இருக்கப்போ நான் பேராசிரியர் உரிமைகளை மிக்காமல் இன்றைக்கி என்ன நான் படிக்கிறப்ப என்ன போய் இப்படி பண்ணால் அப்போ கல்வி உரிமைகள் எங்கே போகுது மாநிலத்தில் தமிழ்நாட்டில் எங்கே போயிட்டு இருக்கு? நாங்கள் படிக்கணும் பேராசிரியர் கிளாஸ் எடுக்க வேணாம் எங்களுக்கு. தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு ஆதரவாக மாணவர் ஒருத்தர் போராட்டத்திற்கு வந்திருக்காங்க. அவர்களுடைய தனி உரிமையை பறிக்கும் வகையில் இவர்களுடைய தனிப்பட்ட செல்போனை எடுத்து காவல்துறையினர் ஆய்வு செய்து அவரை அராஜகமான முறையில் ஏற்றக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆண் ஆசிரியர்களை, இடைநிலை ஆசிரியர்களை அறநிறுவனமாக ஏற்றக்கூடிய காட்சிகளும் இருப்பதாக ஆசிரியர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போராட்ட காலத்தை சுற்றி காக்கி சட்டை முழுமையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இதனை பார்க்கும்போது முழுமையாக வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வு ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான் நினைவிற்கு வருகிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுமைக்கும் இன்றைக்கு ஒரே நாளில் மட்டும் இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், செவிலியர்கள் போராட்டம், அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் என தொடர்ந்து தமிழ்நாடு முழுமைக்கும் அவர்களுடைய திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படாதனால தொடர்ந்து ஆசிரியர்கள், செவிலியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என போராட்ட காலத்தில் குளிச்சிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கேட்கும்போது தொடர்ந்து அராஜக போக்கை காவல்துறையினர் நிறைவேற்றுவதாக, அராஜக போக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதிகளில் பெண் காவலர்களை கொண்டு பெண் ஆசிரியர்களை அவர்கள் குண்டுகட்டாக தூக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் போராட்டத்திற்கு ஆதரவாக வரக்கூடிய மாணவர்களையும் கைது செய்யக்கூடிய காட்சிகள் என்பது பார்க்க முடிகிறது. இந்த காமராஜர் சாலை என்பது ஒரு மிக முக்கிய பிரதான சாலை. முதலமைச்சர் முதல் நீதிபதிகள் வரை தொடர்ந்து இந்த பகுதிகளில் பயணிக்கக்கூடிய காட்சி. இந்த பகுதிகளில் தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தினால முற்றிலுமாக மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. இப்பகுதியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் சாலை மாற்றம் செய்யப்பட்டு வேறு வழியாக செல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பகுதிகளில் தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு சார்? எங்களுக்கு சம வேலை சம ஊதியம் கிடைக்க வரைக்கும் போராட்டம் தொடரும் சார். நான் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக போராட்டம் இருக்கும் இதுக்காக. ஸோ உயிரே போனாலும் எங்கள் போராட்டத்தை வென்றிடுக்காம கண்டிப்பாக நாங்கள் போக மாட்டோங்க. தேர்தல் வாக்குறுதி 311 கண்டிப்பாக நிறைவேற்றணும். அதுக்காக தான் நாங்கள் போராட்டம் இருக்கோம். கண்டிப்பாக நிறைவேற்றணும் நம்பிக்கை இருக்கு. தேர்தல் வாக்குறுதியானது எதிர்க்கட்சி தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்தபோது இவர்களுக்கு ஆதரவாக நேரில் சென்று கை கொடுத்து நான் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தருவதாக கூறிவிட்டு தேர்தல் வாக்குறுதியான 311 கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஆசிரியர்களை நடுரோட்டில் நிற்க வச்சு போராட வைத்திருப்பது என்பது மிகப்பெரிய அவலநிலையாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் ஆசிரியர்களை போராட்ட காலத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அங்கிருந்து அகற்றும் போது தொடர்ந்து இவர்களை போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. சார் தொடர்ந்து 16 ஆண்டுகளா போராடிக்கிட்டு இருக்கோம் சார். எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுறேன்னு சொல்லி தேர்தல் அறிக்கை 311 வாக்குறுதி கொடுத்தாங்க சார். 4.5 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி கடந்தோம். இன்னும் எங்க கோரிக்கை நிறைவேறிய பாடில்லை சார். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை, சாகும் வரை இந்த உண்ணாவிரத போராட்டம், அறப்போராட்டம் கண்டிப்பாக தொடரும் சார். கண்டிப்பாக தொடரும் சார். கண்டிப்பாக தொடரும் சார். முரண்பாடு எவ்வளவு தொடரும் சார்? முரண்பாடு எவ்வளவு இருக்கு? வேண்டும் 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 ஊதிய முரண்பாடு, சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் வேண்டும் வேண்டும். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இவர்களுக்கு முன்பு பணிக்கு சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் அடிப்படை சம்பளத்திலிருந்து 3170 ரூபாய் இடைவேளை இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் காவல்துறையினர் கைது செய்து ஏற்றக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இவர்கள் எத்தனாவது முறையாக போராட்டம் சார் இந்த பகுதிகளில் தொடர்ந்து போராட்டத்திற்கு வரக்கூடியவங்களை கைது செய்து ஏற்றக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? உங்களோட சார் நாங்கள் அரியலூர் மாவட்டத்திலிருந்து இடைநிலை ஆசிரியர். கடந்த 16 ஆண்டுகளாக சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி போராடி வருகிறோம். இந்த அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் காவல்துறையை விட்டு அடக்குமுறையை கையாளுகிறது. ஆசிரியர்களை கைது செய்து இந்த மாதிரி சிறைப்படுத்துகிற போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இனிமேலும் இது போன்ற அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகளை கைவிட்டுவிட்டு ஆசிரியர்களின் நியாயமான ஒற்றை கோரிக்கையான இடைநிலை ஆசிரியர்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றித்தர இந்த கல்வித்துறை அமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் முன்வர வேண்டும் என்று ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் போராடி வருகின்றோம் சார்.
தொடர்ந்து ஒரு பேருந்துல அரசின் அறிவிப்பின்படி 58 முதல் 60 பேர் தான் பயணம் செய்ய வேண்டும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா போராட்டக்காரர்களே குவியலாக ஒரே பேருந்தில் அடைத்து வைப்பதனால இவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இடமில்லாமலும் தொடர்ந்து வன்முறையான முறையில குண்டுக்கட்டாகவும் இழுத்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. ஆசிரியர்களை தொடர்ந்து அறநிர்வாணமாக இழுத்து செல்வதும் அவர்களுடைய உடைகளை கழட்டுவதும் மற்றும் கிழித்தெறிவதும் போன்ற காட்சிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய சூழல்ல இருப்பதாக இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவர்களுக்கு உயிர் அச்சமும் போராடுவதற்கான சம உரிமையும் இருந்து போராடுவதற்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்காததனால காமராஜர் சாலையில் போராட்டத்திற்கு வந்திருப்பதாகவும் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த பகுதிகளில் போராட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதிகளில் இப்போ போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது இந்த பகுதி முழுமைக்கும் பெண் போராளிகள் மட்டுமே இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. முழுமையாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி செல்வதற்கான முயற்சி செய்யக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் வலுக்கட்டாயமான முறையில் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை இழுத்து செல்வது மட்டுமல்லாமல் ஆண் ஆசிரியர்களை அறநிர்வாணப்படுத்துவது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஒரு கலவரம் போன்று காட்சி அளிப்பதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. களவிவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call